என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் எனக்கு முன்னால் இந்த ஒரு பொருளை வைத்துப்பார். முரட்டுத்தனமான இந்த கருப்பன் உனக்கான நீதியை வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களில் உனக்கான தெளிவை கொடுக்க உன் அப்பன் நான் தயாராக இருக்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை உண்மையென்று உனக்கு கொடுக்க இந்த கருப்பன் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். கருப்பன் உன் கண் முன்னால் நின்று பேச துடிக்கும் பல விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள். காரணமில்லாமல் எதையும் கருப்பன் உன்னிடம் கேட்பதில்லை. அதை கொடு, இதை கொடு என்று கருப்பன் ஒருபோதும் உன்னை கட்டாயப்படுத்துவதும் இல்லை. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கக்கூடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தீர்வுகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்காக நான் சரியாக ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தைக்கென இந்த கருப்பன் இன்று நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்துவேன் என்பதனையும் நீ மறக்காது. உன் கண் முன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு நிகழ்த்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காது. கருப்பனுக்கு தேவை என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கை. கருப்பனுக்கு தேவை என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பு. எந்த நாளிலும் நான் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் நின்று பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். தேவையில்லாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதில்லை. காரணமில்லாமல் எதுவும் உன் கைகளில் கிடைப்பதும் இல்லை. அப்பன் ஒரு விஷயத்தை சொல்லி அதில் உனக்கான உணர்வுகளை உன் வசமாக்கி தர நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காரணங்களும் உனக்கான தருணங்களும் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் அப்பன் சொல்ல நினைக்கும் எல்லாமுமாக இனி உனக்கு பல ஆச்சரியம் கலந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது என்னவென்று நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் உனக்கென என்னவெல்லாமும் தர யோசிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எதிர்பார்த்திட முடியாத விஷயங்களோடு உனக்கு ஏற்ற பல உண்மைகளை எல்லாமும் நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ வெற்றியை பெற வேண்டும். கருப்பனுக்கு பிடித்த ஒரு பொருள் என் முன்னால் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த அளவிற்கு இப்பொழுது இந்த கருப்பனின் அன்பு தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கு இந்த கருப்பனின் உதவி உனக்கு தேவைப்படுகிறது என்பதனை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை நான் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பேன் அல்லவா? அதனால் தான் கருப்பன் இது போன்ற ஒரு வார்த்தையை இன்று உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வரும் இது போன்ற உண்மைகளை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற நிலைகளில் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ உனதான ஒவ்வொன்றையும் என்னிடமிருந்து சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லது நடக்கும் எனும் பொழுது, நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எனும் பொழுது இதையெல்லாமும் நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காது. எத்தனை காலமும்
இனி என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாமும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. உன்னோடு எப்பொழுதும் போல நான் உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களும் முழுக்க முழுக்க இனி உனக்கு வேண்டிய விஷயங்களோடும் உனக்கான விருப்பங்களோடும் நிச்சயமாக உன்னை இந்த கருப்பனின் அருளோடு கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் முன்னுக்கு பின் முரணான பல சூழ்நிலைகள் உனக்கு பல நேரங்களில் கலக்கத்தை கொடுத்திருக்கிறது. சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மேலும் மேலும் பல கவலைகளும் கண்ணீரும் வந்திருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல ஏக்கம் கொள்ளும் தருணங்கள் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை எல்லாவற்றையும் தாண்டியும் இவை எல்லாவற்றையும் கடந்தும் உனக்கு நான் சொல்கின்ற இது போன்ற விஷயங்களினால் இனி உனக்கு நடக்கவிருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்க இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய மனது என்ன நினைக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளையினுடைய மனது என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி கருப்பன் என்ன நினைக்கிறேன் என்பது இப்பொழுது மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்த்துவிட வேண்டியதா அல்லது இந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து உன்னை தொடர வேண்டியதா என்பதனையும் நான் புரிந்துதான் அதற்கான தீர்வுகளை உனக்கு கொடுப்பேன். எந்த ஒரு விஷயத்திலும் உன்னோடு உனக்கு நான் கைகோர்த்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க அத்தனையிலும் ஒரு வெற்றியை உனக்கு நான் கொடுக்க வருவேன். என் பிள்ளையே, எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்பொழுதும் தான் நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தை என்று. என் பிள்ளை எப்பொழுதும் தான் நினைத்ததை எல்லாமும் நடத்திவிட பிறந்த குழந்தை என்று. அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ என்னவெல்லாமும் உனக்கு நான் நடத்திவிட நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் கவலைகளும் வந்து விடுவதில்லை. என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் தேவையற்ற ஒன்றை உனக்கு கொடுத்து விடுவதில்லை. ஒவ்வொன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உன்னை சுற்றி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தும் பொழுது இந்த பொருள் ஒன்றும் மிக பெரிய அளவில் நீ செலவு செய்து எனக்கு வாங்கி வைக்கக்கூடியது அல்ல. என் பிள்ளையே, உன்னால் முடிந்த ஒன்றைத்தான் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன்னால் முடிந்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு நான் நடத்த வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் உன்னுடைய இந்த தேவைகளை எல்லாமும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாமே மாற்றிக்கொண்டும் நாம் சந்தோஷமாக இதனை உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமான நிலையோடு இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் இந்த கருப்பன் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி எல்லா விஷயங்களும் உன்னை தேடி சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த தெளிவை பெற்றுவிட்டேன். அப்படியானால் இனி உனக்கு நடப்பதை என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையே, தெளிவான எண்ணங்களும் தெளிவான விஷயங்களும் இந்த கருப்பனால் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாமும் வேறறுத்து விட்டு தெளிவான விஷயங்களை இனி புரிந்து கொள். தெளிவான விஷயங்களை
இனி நீ என்னவென்று உணர்ந்து கொள். எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை ஒருபோதும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பது போல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். கருப்பன் உனக்கு நான் நடத்துகின்ற இந்த நிலையிலிருந்து உன்னை நான் தொடரும் இது போன்ற நேரம் இனி எல்லாமும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தொடர்ந்து நான் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கான தீர்வுகள் கிடைக்க பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் நினைத்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சிறப்பான பல நம்பிக்கையை கொடுத்து உன்னை கைதூக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல இனி ஒவ்வொன்றாக உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும், என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் கேட்கின்ற பொருள் என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா? கருப்பா, நீ பேச தொடங்கியதுமே இதை என்னவென்று சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே. அதை விடுத்து நீ எதற்காக இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லாமல் இப்பொழுது இவ்வளவு நேரம் நீ இழுவையாக இழுத்து சொல்கிறாய் என்று கேட்கலாம். பொறுமை, வாழ்க்கையில் எதிலும் பொறுமை வேண்டும். உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் விதமாகத்தான் நான் இத்தனை நேரம் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் குழந்தை, நீ பொறுமையோடு என்னவென்று உணர்ந்து கொள்ளும் நாட்கள், பொறுமையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள நீ நினைக்கும் விஷயங்கள் என்று இவைதான் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் நீங்காமல் நின்று கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் எண்ணுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த காலமும் எந்த நேரமும் இனி உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு உன்னை தேடி வந்து சரியாக உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான புரிதலோடு எல்லாவற்றையும் நல்லபடியாக உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் கேட்கின்ற பொருள் நல்ல மிளகு. காரசாரமான இந்த பொருளை என் முன்னால் நீ வைத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக கருப்பன் உன்னை தேடி உனக்காக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. உன் முன்னால் நின்று நான் நடத்துவதை எப்பொழுதும் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக நடத்துகின்ற பொழுது நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடாது. கருப்பனுக்கு தேவை என்னவென்று இனி வரும் நாட்களில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, ஒரு பிரச்சனையினுடைய வீரியம் முதலில் தெரிய வேண்டும். இந்த பிரச்சனை உனக்கு எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்பதனையும் தெய்வம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்க பெறும். அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் ஒரு சரியான முறையை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சத்தியமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய மனநிலையில் இருந்து இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை நீ என்னவென்று முழுமையாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு நான் கொடுத்து உதவுவதை நிச்சயமாக அது சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. உன் பிரச்சனை, உன்னுடைய கஷ்டம் இவை எல்லாமும்
உச்சத்தை தொடுகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லது நடத்தப் பெறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொன்றிலும் உனக்கு பல திருப்பங்கள் இனி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்கும். கருப்பனிடம் முறையிட்ட பிறகு நிச்சயமாக இனி எந்த கலக்கமும் வேண்டாம். ஏதாவது ஒரு தருணத்தை உன் வசமாக நான் கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை இந்த கருப்பன் எப்பொழுதும் உன் கண் முன்னால் கொண்டு நிறுத்துவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லித் தருவதனை நீ புரிந்து கொண்டால் கருப்பன் இருப்பதும் கருப்பன் வருவதும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய தொடங்கும். இந்த கருப்பனின் அருளால் உனக்கு ஏற்படும் பல நல்ல விஷயங்களும் இனி சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதையும் எதிர்கொள்ள துணிந்து நில். நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளை நீ முறையாக உணர்ந்து கொள். உடனிருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்த தேவைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்ல மிளகு என் முன்னால் நீ வைக்க வேண்டும். இல்லையா உன் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு முன்னிலையில் நீ வைத்தால் போதும். 3 அல்லது 5 என்ற எண்ணிக்கையில் நீ ஒரு மஞ்சள் வண்ண துளியில் நல்ல மிளகை முடிச்சாக கட்டி வைத்துவிடு. நான் உனக்கு சொல்வது போல நீ செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுகின்ற நேரம் நீ சரியாக தெய்வத்தை வழிபட்டு நின்று கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு கேட்டது ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் இனிமேல் இதனை நல்லபடியாக உருவாக்கி தருவதனை நீ புரிந்து கொண்டும் அதற்கு தகுந்தாற்போல உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாமும் நீ நல்லபடியாக நடத்தி கொண்டும் இருப்பாயல்லவா. தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு புரிதல் உனக்குள் வந்துவிட்டது என்றால் சில நாட்களுக்கு பிறகு உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தீர்ந்துவிட்ட பிறகு நீ இந்த நல்ல மிளகை அந்த மஞ்சள் வண்ண துடியோடு நீ எடுத்துக்கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கிழக்கு முகமாக நிற்க வைத்து தலையை சுற்றிவிட்டு அதனை நெருப்பில் போட்டு எரித்து விட வேண்டும். இதனால் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன்னை சுற்றி வந்த பல துன்பங்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கருப்பனின் அருளால் முரட்டுத்தனமான இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கருப்பன் ஏன் தன்னைத்தானே முரட்டுத்தனமானவன் என்று சொல்லிக் கொள்கிறேன் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பனால் அது சரி செய்து கொடுக்கப்படும் என்பதனால்தான். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றிவிடப்படும் என்பதனால்தான். என் பிள்ளைக்கு ஒன்று என்றால் கருப்பன் பொறுத்து கொள்ள மாட்டேன் அல்லவா? என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை கருப்பன் நிச்சயமாக என்னவென்று பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அதனால் இதனை நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நேரமும் இனி உனக்கு ஏற்ற பல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் இனிமேலும் நீ கலங்காதே. நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக பல நல்ல திருப்பங்கள் நடக்கும்.
என்பதனை நீ புரிந்து கொள். இனி உனக்கான நேரம். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டு மொத்தமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாமல் எதையும் யோசித்து இனி வருந்தாதே. தேவையில்லாமல் இனி எதையும் நினைத்து நீ கலங்காதே. கருப்பன் முன்னால் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ வைத்து விட்ட பிறகு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு செய்தி உனக்கென கிடைத்து விட்டது. இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.